வணக்கம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி எபிசோட்ல ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருக்கான். அவனுக்கு இன்டர்வியூக்கு கால் வருது. ரொம்ப மாசமா தேடிட்டு இருந்த அவனுக்கு இது ஃபர்ஸ்ட் கால். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். இன்டர்வியூ 10 மணிக்கு வர சொல்றாங்க. அடிச்சு பிடிச்சு 9:30க்குலாம் அங்க போயிட்டான். அப்புறம் இன்டர்வியூல கலக்கிட்டான். செலக்ஷன் பத்தி 1 வீக்ல சொல்றேன்னு சொன்ன ஹெச்ஆருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணி ஸ்டேட்டஸ் கேக்குறான். கடைசியா செலக்டட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த நாள்ல சின்ராச கையில பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வாட்ச்மேன் ஷட்டர் திறக்கும் போதே அங்க போயிட்டான். திருப்பி அடைக்கிற வரைக்கும் கிளம்பல. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் எங்க ஆபீஸ் இப்படி, எங்க ஆபீஸ் அப்படின்னு ஒரே பாராட்டு தான். அப்படியே ஒரு 2 மாசம் போயிடுச்சு. அப்புறம் என்ன, சார் ரிலாக்ஸ்டா தான் ஆபீஸ்க்கு போவாரு. டைம் கரெக்டா 6 அடிச்சா டாடா பை பை தான். தேர்ஸ்டே ஆனாலே வீக்கெண்ட் மூடுக்கு வந்து பார்ட்டி பிளானிங் தான். அப்போ இன்டர்வியூலயும் இனிஷியல் பீரியட்லயும் இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் ரமேஷ்க்கு எங்க போயிடுச்சு? இதுதான் நம்ம ஸ்னேகா ஆட்டோகிராஃப் படத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கிற ஆர்வம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா நம்ம விஐபி தனுஷ் மாதிரி இருக்கணும்னு ஸ்னேகா சொல்றாங்க. இந்த எக்ஸைட்மெண்ட் குறைய ஆரம்பிச்சா அது ரொம்ப ஆபத்தானது. அப்புறம் அடிக்கடி டீ பிரேக் போவோம். குடிச்சது காஃபினாலும் இங்கிலீஷ்காரன் அதுக்கு வச்சது டீ பிரேக் தானே. என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஆபத்து டீன்னு எல்லாம் சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ரெட் டீ பத்தி தான். இந்த ரெட் டீல 3 இன்கிரீடியன்ட் இருக்குங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, எலிஜிபிலிட்டி அண்ட் டைவர்சிட்டி. எப்படி எங்க வார்த்தை ஜாலம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஐ எம் an employee of this companyன்னு சொல்லாம இட்ஸ் மை கம்பெனி அப்படின்னு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. இந்த விஷயம் அந்த ஓனருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அது இல்லைங்க மேட்ரு. நம்ம கம்பெனின்னு நினைச்சு வேலை பார்த்தா அது ஒரு தனி ஃபீலிங். என் வேலை மெயில் டிராஃப்ட் பண்றது, அது கிளைண்ட்டுக்கு போச்சா இல்லையானா அது என் வேலை இல்லை. இப்படி என் வேலை ஓன் வேலை இது மட்டும்தான் அப்படின்னு இதுக்கு மேல பார்க்க வேண்டாம்னு ஒதுங்கிடுறோம். கொடுத்த காசுக்கு வேலை பார்க்கறது தப்பு இல்லைங்க. கொடுக்காத காசுக்கு வேலை பார்க்கறது நம்மளோட குரோத்துக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளும் க்ரோ ஆகும், சைட்ல கொஞ்சம் கம்பெனியும் க்ரோ ஆகும். கம்பெனி நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம கம்பெனிக்கு என்ன பண்றோம்னு யோசிப்போம். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மூலப்பொருளோட மகிமை. அடுத்ததா சேர்க்க வேண்டியது எலிஜிபிலிட்டி. நம்மெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சதே பெருசு, வேலை வேற கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன எனக்கு அப்படின்னு நம்மளே நம்மளோட தகுதியை லிமிட் பண்ணிடுறோம். அப்போ நம்ம அடிஷ்னலா பண்ண எந்த மோட்டிவேஷனும் இருக்காது, அதுக்கு உரிய மைண்ட் செட்டும் இருக்காது. ரொம்ப ஆர்டினரி லைஃப்க்கு செட்டில் ஆயிடுறோம். இந்த பே ஸ்லிப் வச்சு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வெக்கேஷன் போகலான்னுலாம் லிமிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண நம்ம எலிஜிபிலிட்டியை அப்கிரேட் பண்றது. கேண்டி கிரஷ் லெவல்ஸ் மாதிரி எண்டே இல்லாம அடுத்தடுத்த லெவலை டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கடைசியா தேவையான அளவு டைவர்சிட்டி. நம்ம டைவர்சிட்டியை ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு கண்ட்ரியோட கல்ச்சர்ல கேட்டிருப்போம். ஆனா அது கரியருக்கு என்ன டைவர்சிட்டின்னு யோசிக்கலாம். யூஸ்வலா இன்னைக்கு தேதியில சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்ஸ்னு நம்ம லைஃபை ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஸ்டீரியோ டைப்பா ஒரே மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வேலை ஸ்கில் பேஸ்ல இருந்து ப்ராசஸ் பேஸ்ட் வேலையா மாறிடுச்சு. எது வேணும்னாலும் யார் வேணாலும் பண்ணலான்னு அதிகபட்சம் ஒரு எஸ்ஓபியோ இல்ல ப்ராசஸ் மேப்போ போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பண்ற வேலை ரிலேட்டடா புதுசா ஏதாவது கத்துக்கிறது, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோ இல்ல ஃபீல்டோ சப்போர்ட்ல எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ரூவைஸ் பண்றது. இதுக்குன்னு தினமும் ஒரு டைம் ஸ்லாட் ஒதுக்குறது. மொனோட்டனஸா இல்லாம புதுசு புதுசா பண்ண நம்ம மூளை ஆசைப்படும். அதுக்கு தீனி தான் இந்த இன்கிரீடியன்ட். ஸோ இந்த ரெட் டீயை டேஸ்ட் பண்ணி கரியர்ல எனர்ஜெட்டிக்கா ஒரு புத்துணர்ச்சியோட வேலை பார்க்கலாம். ரமேஷ் மாதிரி உங்க லைஃப்ல நடந்த அனுபவம் இருந்தா எங்களோட இன்ஸ்டா ஐடியில yours_குட்டி ஸ்டோரிக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த ரெட் டீ சுவையா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டைலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.